Hi friends, welcome to Riva's family. Channel subscribe பண்ணி support பண்ணுங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பசங்களுக்குலாம் ஸ்கூல் முடிச்ச அடுத்த நாள் வியாழக்கிழமை. ஆக்சுவலி முந்தின நாள் நைட்டே வந்து திங்ஸ் எல்லாமே பேக் பண்ணி வச்சுட்டேன். எங்கே அப்படின்னா டூர் போகிறதுக்காக. பேக்கிங்கில் ஒன்றும் இல்லை, ஒரு டவலு அப்புறம் ட்ரெஸ்ஸு இது மட்டும்தான் இருந்துச்சு. ஸ்நாக்ஸு தான் ஏகப்பட்டது. நான் மட்டும் போகலை, ஸ்கூல் ட்ரிப் போகிறோம். லாஸ்ட் இயர் ஸ்கூல் ட்ரிப் போகும்போது நான் இல்லை, ஏன்னா பாப்பா வந்து பிறந்து நான் லீவில் இருந்தேன். ஸோ அதனால் இந்த வருஷம்தான் போகிறோம், நானும் சேர்ந்து. எங்கே பிளான் பண்ணியிருக்குன்னா கன்னியாகுமரி. இந்த தடவை வந்து இந்த கண்ணாடி பிரிட்ஜ் எல்லாம் போட்டிருக்கா இல்லையா, அது பார்க்க போகலாம் அப்படின்ற மாதிரி. சரி ஓகே, கன்னியாகுமரியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கன்னியாகுமரி, திருப்பரப்பு, அப்புறம் வந்து தொட்டிப்பாலம், அரண்மனை, இந்த 3 ஏரியா தான். பத்மநாபபுரம், அரண்மனை, இந்த 3 தான் வந்து போகிற மாதிரி பிளான், 4 ஏரியாவுக்கு. அதுக்காக முந்தின நாளே பேக்கிங்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஃபுல்லாக நானும் தூங்கவே இல்லை. ஏன்னா 2 o'clock கிளம்பணும், 2:30க்கு நான் ஸ்கூலில் இருந்தே ஆகணும். அவரையும் தூங்கவே விடலை. அப்படியே கொஞ்சம் நேரம் பேசிகிட்டே இருந்துட்டு 2 o'clock வந்து ரெடியாகி கிளம்பியாச்சு. ஒரு 2:40 அந்த மாதிரி நான் ஸ்கூலுக்கு வந்துட்டேன். வேனும் ரெடியாகவே இருந்தது, பசங்களும் ரெடியாக இருந்தாங்க, பேரண்ட்ஸும் இருந்தாங்க. வந்ததுமே வந்து பிள்ளைங்களோட லிஸ்ட் எல்லாம் கொஞ்சம் செக் பண்ணிவிட்டு அப்படியே நாங்கள் கிளம்பிட்டோம். சீக்கிரமே போகலான்னு சொல்லி தான் கிளம்பியிருந்தோம். காலையில் நாங்கள் ரீச் ஆகும்போது ஒரு 5:45 அந்த மாதிரி இருக்கும். 3 கிளாஸ் கூட்டிகிட்டு போயிருந்தோம், 3rd, 4th, 5th. 3rd வந்து விருப்பப்பட்டவங்க வரலாம் அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் இல்லை, ஒரு 5 பேர் தான் வந்திருந்தாங்க 3rd இருந்து. ஆக்சுவலி கன்னியாகுமரி நானுமே பார்த்து ரொம்ப வருஷம் ஆயிட்டு, ஒரு 5-6 வருஷம் இருக்கும் நான் கன்னியாகுமரி வந்து. எனக்குமே இந்த ட்ரிப் வந்து பயங்கரமான புதுசாக ஒரு அனுபவம் இருந்த மாதிரி தான் இருந்தது. ஒரு டைம்லலாம் வந்து கன்னியாகுமரின்றது ஒரு நார்மலான ட்ரிப்பாக இருந்தது. எங்கே போகலாம் அப்படின்னு கிளம்ப, சரி ஓகே கன்னியாகுமரி போகலாம் அப்படின்னு ஃபேமிலியோட கிளம்பிடுவோம். இப்போ எனக்கு 6 வருஷம் கழித்து வந்தது, அந்த கூட்டம், அப்புறம் வந்து அந்த சிப்பி, சங்கு, அந்த பாசிமணி விற்கிறது, இது எல்லாமே பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்பவே ஏதோ புதுசாக இருந்த மாதிரி இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. காலையில் ஒரு 6 o'clockலாம் வந்து பிளேஸுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு சன்ரைஸ் பார்க்குறதுக்காக பசங்களை மட்டும் விட்டுட்டு நானும் இன்னொரு பொண்ணும் வந்து நாங்கள் 2 பேரும் சேர்ந்துட்டு கிளாஸ் பிரிட்ஜுக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்காக வந்து கேட்குறதுக்காக வந்துட்டோம். அப்போவே வந்து பயங்கர ரஷ்ஷாக இருந்துச்சு, பயங்கர லைனு. கார்ட்ஸ்லாம் நின்றுட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட கேட்கும்போது நீங்கள் வந்து லைனில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டாம், 300 rupees அப்புறம் 75 rupees 2 கவுண்டர் இருந்துச்சு. 300ல் நின்றுக்கோங்க, நான் உள்ள பிஆர் வந்ததும் உங்ககிட்ட சொல்கிறேன், நீங்கள் அப்போ போயிட்டு உள்ளே போய் டிக்கெட் எடுத்துகிட்டு உள்ளே போயிடலான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப சீக்கிரமாகவே வந்து, ஆனால் டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் பண்ணது வந்து 8:15 அந்த மாதிரி தான் ஓப்பன் பண்ணாங்க. ஆனால் நாங்கள் ஃபஸ்ட்லேயே உள்ளே போயிட்டோம், ரொம்ப நேரம் நிற்கலை கவுண்டரில், லைனில். சீக்கிரமே போய் லைனில் நின்னதுனால பசங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு மெதுவாக வந்தாங்க. டிக்கெட் கவுண்டர் ஓப்பன் ஆச்சு, உள்ளே போனோம். எங்களோட ஃபார்ம் எல்லாம் சீல் வச்சு சைன் பண்ணி உள்ளே கொடுத்தோம். ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயாச்சு. நீங்களும் பசங்களை ஸ்கூல் ட்ரிப்காக கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் எளியராக போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கும்போது 35 rupees தான் வந்து சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. பசங்கள்லாம் பயங்கர என்ஜாய் பண்ணாங்க. ஏன்னா அது நிறைய பேர் வந்து கன்னியாகுமரி வராதவங்க தான் நிறைய பேர் இருந்தாங்க. ஒரு கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் தான் வந்து ஏற்கனவே பார்த்தவங்களா இருந்தாங்க. இது மாதிரி அந்த கண்ணாடி பாலம் மேலே நடக்கிறது வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்துச்சு. பசங்கள்லாம் பயந்து பயந்து நடந்துட்டு இருக்காங்க. கீழே பார்க்கும்போது பயங்கர சூப்பராக இருந்துச்சு. எனக்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் அதிலே நிற்கணும்னு தோணுச்சு. ஆனால் பசங்களையும் பார்க்கணும், நானும் என்ஜாய் பண்ணணும், பசங்களையும் விட்டுறக்கூடாது. ஸோ நிறைய கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஆனால் போகிறதுக்கு நாங்கள் ஒரு 6 பேர் டீச்சர்ஸ் மட்டுமே போயிருந்தோம். டீச்சர்ஸ் சார் எல்லாம் சேர்ந்து நாங்கள் ஒரு 6 பேர் போயிருந்தோம். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு 30 பேர் வந்திருந்தாங்க. கண்ணாடி பாலம் வழியாக நடந்து போயிட்டு திருவள்ளுவர் சிலையை ரீச் பண்ணது வந்து சூப்பராக இருந்துச்சு. அதை பார்த்து பார்த்து மெதுவாக தான் நடந்து போனோம். நாங்கள் போன டைமில் அதிக கூட்டமும் இல்லை, ஏன்னா நாங்கள் தான் ஃபஸ்ட்டில் உள்ளே போனோம் அப்படின்றதுனால ரொம்ப கூட்டம் இல்லாமல் மெதுவாகவே பார்த்தோம். அதே மாதிரி போட்டில் ஏறும்போதுமே ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு அப்படின்னோடனே தனியாகவே நிற்க வச்சு ஃபஸ்ட்லேயே ஏற்றி விட்டுட்டாங்க, லைஃப் ஜாக்கெட்லாம் கொடுத்து. அதனால் கொஞ்சம் நம்ம சீக்கிரம் போனாலே போதும், அவங்க நிறையா ஆஃபர் பண்ணுறாங்க. இல்லை லேட் ஆச்சு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி க்யூவில் நின்று லைனில் நின்று தான் நம்ம வந்து எல்லாமே டிக்கெட் எடுக்க வேண்டியது வரும். ஏன்னா ஒருவேளை நீங்கள் லேட் ஆகுது அப்படின்னா பசங்களை கொஞ்சம் சேஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டிக்கெட் கவுண்டர் போயிட்டு அங்கே 2 பேர் நின்றுக்கோங்க, டிக்கெட் கவுண்டரில் 2 பேர் நின்று டிக்கெட் எடுக்கிற மாதிரி இருந்ததுன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் திருவள்ளுவர் சிலையை போய் பார்த்து பசங்கள்லாம் வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்தாங்க.
அப்புறம் வந்து நாங்களும் கொஞ்சம் ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம். சுற்றி பார்க்குறதுக்கு ஃபுல்லாக கடல், பார்க்குறதுக்கு வியூ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இந்த மாதிரி ஏரியா ரொம்ப 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 பிடிக்கும். அவ்வளோ கூட்டம் இருந்தாலுமே மைண்டெல்லாம் ஒரு மாதிரி ரிலாக்ஸ்டாக இருந்துச்சு அங்கே போனது. நாங்கள் வந்து காலையிலே போயிட்டு டிக்கெட் கவுண்டரில் நிற்க போயிட்டதுனால சாப்பிட முடியல. அதனால் மேலே வந்துட்டு விவேகானந்தர் மண்டபம் அந்த ஏரியா சைடில் தான் வந்து உட்காந்து ஒரு 2 இட்லியை மட்டும் அவசரமாக உள்ளே தள்ளிக்கிட்டோம் நானும் அந்த பொண்ணும். ஏன்னா அடுத்து 1 டே ஃபுல்லாக பசங்களையும் வந்து பார்க்கணும், நாங்களும் வந்து ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம், எனர்ஜி வேணும் இல்லையா? அதனால் ஃபஸ்ட்டு சாப்பிட்ருவோம் காலையில் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சாப்பிட்டோம். ஒரு 11 மணி வரைக்கும் நாங்கள் வந்து உள்ளே நின்றுட்டு இருந்தோம். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பசங்களும் பயங்கர ஹாப்பி. கடலை ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது புதுசு தான் இல்லையா? அந்த மாதிரி அலையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மனசு ரொம்ப நிறைவாக அமைதியாக இருந்துச்சு. எனக்கு ஒரே ஒரு வருத்தம், அவர் என் கூட இல்லை அப்படின்றது மட்டும்தான். ஏன்னா அவர் கூட நான் கன்னியாகுமரி வரணும்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். பட் முடியல. கடைசியில் நான் மட்டும்தான் வர வேண்டியதாக இருந்தது. அவர் கூட வரணுன்றதுக்காக 2 ட்ரிப் வேறு கேன்சல் பண்ணியிருந்தேன். ஆனால் வேறு வழி இல்லை, இந்த தடவை நான் வர வேண்டியதாகவே போச்சு. அங்கே திருவள்ளுவர் மண்டபம், அங்கே திருவள்ளுவர் சிலையெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நாங்கள் வந்து வெளியில் வர ஆரம்பிச்சிட்டோம் ஒரு 11 o'clock. ஏன்னா வெயிலும் ரொம்ப ஜாஸ்தி ஏறிடுச்சுன்னா அதுக்கப்புறம் டயர்ட் ஆகிடுவோம் ரொம்ப. அப்படின்றதுனால அடுத்த பிளேஸ்க்கு போயிடலான்னு சொல்லிட்டு கீழே இறங்கியாச்சு எல்லாருமே. கீழே வரும்போது போட்டுக்கு வெயிட் பண்ண அந்த கியூ தான் வந்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சே தவிர மற்றபடி நாங்கள் உள்ளே போன டைமிங்லாம் வந்து ரொம்ப ஷார்ட் பீரியட் தான், டைமிங் தான். வெளியில் வந்துட்டு காந்தி மண்டபம் பார்க்க போகலான்னு சொல்லிட்டு காந்தி மண்டபம் போனோம். காந்தி மண்டபம்குள்ளே நாங்கள் போகணும். ஆனால் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வெளியில் கொஞ்சம் விளையாடுறதுக்காக வந்து நிறைய வச்சுருந்தாங்க. ஸ்விங்கு, அப்புறம் வந்து கொஞ்சம் ஜிக்ஸாக், அந்த மாதிரி நிறைய எல்லாமே வச்சுருந்தாங்க. அதில் வந்து பயங்கரமாக ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க பசங்கள்லாம். கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சுட்டு அவங்கள எல்லாரையும் கூட்டிகிட்டு வெளியில் கிளம்பி வந்தாச்சு. அந்த இடம் வந்து ரொம்ப டிராஃபிக் அப்படின்றதுனால போலீஸ்மே நின்று வெளியே விட்டுட்டே இருந்தாங்க. வெளியில் வந்து ஒரு இடத்துல நின்று பசங்க எல்லா கேன்லேயும் வந்து தண்ணி வந்து வாட்டர் கேன் நாங்கள் 2-3 கேன் வந்து கொண்டுட்டு போயிருந்தோம். நாங்களே பெரிய கேன் கொண்டுட்டு போயிருந்தோம். ஏன்னா அவங்களுக்கு தண்ணி பத்தாது இல்லையா? ஸோ அந்த இடத்துல நின்று கொஞ்சம் அந்த இடமும் வந்து ஒரு மாதிரி குளம் மாதிரி தான் இருந்துச்சு. நல்லா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நிழலில் நின்று அவங்களே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ண வச்சுட்டு எல்லாருக்கும் தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணி கொடுத்தோம். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து தண்ணி ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம். அதோடவே வந்து நாங்கள் நின்ன மரம் வந்து புளிய மரம். கீழே நிறைய புளியம்பழம்லாம் கிடந்துச்சு. அதையும் எடுத்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப நேரம் நிற்கல, ஒரு 10-15 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணியெல்லாம் ஃபில் பண்ணிட்டு உடனே கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்கள் போகிறது வந்து தொட்டில் பாலம் போகிறதுக்காக கிளம்புனோம். சரி, லஞ்ச் டைம் ஆகிட்டதுனால வழியில் தக்கலை பள்ளிவாசல் இருக்குது, ஒரு பெரிய பள்ளிவாசல் ஒன்று உண்டு. அங்கே லாஸ்ட் டைம் ஒரு தடவை நாங்கள் வந்து கன்னியாகுமரி வந்திருந்தோம். அப்பயும் இதே பள்ளிவாசலில் தான் வந்து பசங்களுக்கெல்லாம் வந்து அவங்க கொண்டு வந்த லஞ்செல்லாம் வந்து சாப்பிட வச்சோம். லஞ்சு வந்து பசங்களே வீட்டிலேருந்து கட்டி கொண்டு வர சொல்லிட்டோம். டிஃபனும் சரி லஞ்சும் சரி கொண்டு வந்துட்டாங்க. லெமன் ரைஸ் தான் கொண்டு வரணும்னு சொல்லிட்டேன், ஏன்னா அது கொஞ்சம் லைஃப் இருக்கும் அப்படின்றதுனால லெமன் ரைஸே கொண்டு வந்தாங்க. அங்கே உட்காந்து நல்லா சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணோம். அங்கே கொஞ்சம் நேரம் பசங்க வந்து ஓடி ஆடி கண்ணாமூச்சி அது இதுன்னு கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் கொஞ்சம் விளையாண்டு முடிச்சதுக்கு பிறகு தொட்டி பாலம் கிளம்பிட்டோம். போகிற வழி வந்து எனக்கு வீடியோ எடுக்கணுன்ற அந்த ஒரு மைண்ட் செட்டே வரல. அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். நிறைய ரப்பர் தோட்டம், ஃபுல்லாகவே க்ரீனாகவே தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. நான் நிறைய தடவை போயிருக்கேன். எனக்கு ட்ராவல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், இந்த மாதிரி விஷயங்கள் பார்க்க பிடிக்கும். எனக்கு ரொம்ப நாள் ஆயிட்டதுனால எனக்கு வந்து இது பார்த்துட்டே இருக்கணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு வழியாக தொட்டி பாலம் போகிறதுக்கு வந்து ரொம்ப டைம் ஆயிடுச்சு. ஏதோ பாலம் கட்டுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் வழியை மாற்றி சொன்னாங்க. மாற்றி ஒரு வழியாக தேடி பிடிச்சி வந்து தொட்டி பாலத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் தொட்டிப்பாலம் போகும்போது ஈவினிங் ஆயிடுச்சு. ஓரளவு வெயிலெல்லாம் வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு. 3 o'clock மேலே ஆயிடுச்சு. சரி, ஓகே அப்படின்ட்டு அவங்க எல்லாரையுமே தொட்டிப்பாலத்தில் நடக்க விடலான்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூட்டிகிட்டு போயிருந்தோம். முடியாதவங்கள திருப்பி கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக. ஏன்னா எனக்கு முடியாது. நான் வந்து இத்தனை தடவை தொட்டில் பாலம் ஒரு 4 தடவை போயிருப்பேன்னு நினைக்கிறேன். 4 தடவையில் ஒரே ஒரு தடவை தான் ஃபுல்லாக க்ராஸ் பண்ணி கீழே இறங்கி வந்திருக்கேன். அதுவுமே என்னை கூட்டிகிட்டு போயிட்டு கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போயிடுவாங்க, நான் கண்ணை மூடிட்டே போவேன். இப்போது நான் வந்து அத்தனை பசங்களையும் கூட்டிகிட்டு போகணுங்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு ஹைட்டு சுத்தமாக ஒத்துக்காது. அதனால் நான் பாதியிலே திரும்ப வந்துட்டேன். என்னால் முடியல, ரொம்ப தலை சுத்தாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் என் கூடவே வந்து பசங்களும் திரும்ப வந்துட்டாங்க, அவங்களாலையும் முடியாது அப்படின்று. அப்புறம் நாங்கள் கொஞ்சம் நேரம் உட்காந்து இந்த நம்ம
நிறைய குரங்கு சட்டையெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இருக்கும்போது அவங்க எல்லோரும் மேலே வந்துட்டாங்க. வந்ததுக்கு பிறகு கிளம்பி திருப்பரப்பு ஃபால்ஸ் தான் போயிருந்தோம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க. கிளைமேட் வர கொஞ்சம் மழை வர மாதிரியான மூடியான ஒரு கிளைமேட்டு, செம்ம சூப்பராக இருந்துச்சு. பசங்கள்லாம் பயங்கர என்ஜாய்மெண்ட். ஏன்னா காலையிலேருந்து அலைஞ்சு பயங்கர டயர்டில் இருந்தாங்க. ஒரு ½ அன் ஹவருக்கு மேலேயே வந்து எல்லாருமே நல்லா ஆட்டம் போட்டு குளித்து, நாங்களுமே குளித்தோம். குளிச்செல்லாம் முடிச்சுட்டு ட்ரெஸ் சேஞ்ச் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நாங்கள் வெளியில் வரும்போது ஒரு 6 o'clock அந்த மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் பசங்க கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் வேணும்னு கேட்டதுனால பொட்டேட்டோ ஸ்ப்ரிங் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் டீ ஜூஸு அது இதுன்னு கொஞ்சம் சாப்பிட்டாங்க. எல்லாருக்கும் வாங்கி கொடுத்து முடிச்சுட்டு எங்களுக்கும் பயங்கர டயர்டு. ஸோ குலுக்கி சர்பத் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு குலுக்கி சர்பத் சாப்பிட்றதுக்காக போனோம். குலுக்குன்னு குலுக்குனாரு. அவர் பண்ணுறதெல்லாம் ஒரு மாதிரி குரலி வித்தையாக தான் இருந்துச்சு. ஆனால் டேஸ்ட்டில் பெருசாக ஒன்றும் வித்தியாசம் தெரில. நார்மலாக ஒரு சர்பத் மாதிரி தான் இருந்துச்சு. என்ன உப்பு சீனி போட்டு தந்த மாதிரி இருந்துச்சு. சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு திருப்தியாக ஒரு ட்ரிப்பை முடித்து கிளம்பிட்டோம். அப்படியே திருநெல்வேலியில் ஒரு டீ குடிச்சிட்டு மறுபடியும் ட்ராவல் கண்டினியூ பண்ணியாச்சு. நாங்கள் திருநெல்வேலி ரீச் ஆன டைம் வந்து 10 o'clock. அந்த டைம் தான் வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒர்க் முடிக்கிற டைம். அவரும் பைக்கில் தான் வந்திருந்தார் காலையில். அதனால் என்னையவே கூட்டிகிட்டு போய்ட்றேன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி என்னை கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் அவர் கூட பைக்கில் ஆலங்குளம் வந்துட்டேன். பசங்கள்லாம் ஊருக்கு போயிட்டாங்க. சார் ஆர்கனைசர் சார் இருந்தாங்க, அதனால் அவங்க கூட அனுப்பி வச்சாச்சு. டிரைவரும் வந்து அந்த ஊருக்காரர் தான். அவ்வளோதான், சூப்பராக ஒரு ஸ்கூல் ட்ரிப் முடிச்சாச்சு. வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ரிட்டன் போகும்போது பசங்கள்லாம் பயங்கர ஆட்டம்.